நம்ம டைரக்டர் சங்கருக்கு என்னடா ஆச்சுன்னு ஃபேன்ஸுங்களாம் ரொம்ப ஷாக்கில் இருக்காங்க. ஏன்னா சமீப காலத்தில் அவர்கிட்ட இருந்து வந்த இந்தியன் 2 கேம் சேஞ்சரும் நல்ல வரவேற்பு பெறல. இதுதான் அதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரிவ்யூஸ் மற்றும் கிரிட்டிக் சைடில் 2 படமும் ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வர டேரக்டர்ஸ் எல்லாம் என்னதான் பிரம்மாண்டமாக கதையை பண்ணி படத்தை எடுத்து அதை ரிலீஸ் பண்ணி கலெக்ஷன் எடுத்தாலும் அதுக்கு விதை போட்டது நம்ம டேரக்டர் சங்கர்னே சொல்லலாம். சமீப காலத்தில் இந்தியாவோட ப்ரைடான டேரக்டர் ராஜமௌலின்னு சங்கரே சொல்லியிருந்தாலும் நம்ம சங்கர் தான் ப்ரைடுன்னு ஊருக்கே தெரியும். ஏன்னா அவர் எடுத்த படங்கள்லாம் பிரம்மாண்டம்னு சொல்றது மட்டும் இல்லாம தரமாவும் இருக்கும். ஏன்னா இவர் படத்துல யங்ஸ்டர்ஸ் லவ் ஃபேமிலி அது மட்டும் காமிச்சது இல்லாம ரோபோக்கு லவ் வந்தா எப்படி இருக்கும், செல்போன்ஸ்லாம் பறந்து வந்தா என்ன ஆகும்னு உலக சினிமாவே இந்தியன் சினிமாவை பார்க்க வச்சது நம்ம சங்கர் தான். இவர் படத்தோட கதை, திரைக்கதை, மியூசிக், பிரம்மாண்டம் மற்றும் வசனங்கள் எல்லாமே ஹைலைட்டாகவே இருக்கும். தமிழில் நிறைய ட்ரெண்ட் செட்டிங் படமும் கொடுத்தது சங்கர் தான். ஜென்டில்மேன், காதலன், இந்தியன், ஜீன்ஸு, முதல்வன், பாய்ஸு, அந்நியன், சிவாஜி, எந்திரன், நண்பன், ஐ 2.0 இப்படி இவரோட ஃபிலிமோகிராஃபி போதுங்க. இவரை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது. தியேட்டரில் பாட்டு போட்டால் எஞ்சி போகிற குரூப் மத்தியில் பாட்டுக்கும் கான்சென்ட்ரேஷன் பண்ணி அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் எடுத்துகிட்டு வந்தது நம்ம சங்கர் தான். ஒரு பாட்டுக்கு கூட வாங்க இப்படி செலவு பண்ணுவாங்க அப்படின்னு பிரமிச்சு பார்க்க வச்சது இவர் தான். பாலிடிக்ஸ், எக்கனாமிக், டாக்ஸ், கரப்ஷன் நம்மளை சுற்றி என்னென்ன தப்புகள் இருக்குதுன்னு இவர் படங்களை பார்த்து நிறைய நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு படம் என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்லாமல் எஜுகேஷனும் கொடுக்கணும்னு நினைக்கிறது தான் நம்ம சங்கரோட பாலிசி. யங்ஸ்டர்ஸ் லவ் யூ லைஃப் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, ஒரு நாள் முதல்வர் ஆனால் எப்படி இருக்கும், கருப்பு படங்களை வச்சு நல்லது பண்ணுறது, இந்த மாதிரி கதைகளில் கிங்கு நம்ம சங்கர்னு சொல்லலாம். ஆர்டிஸ்டிக்கல், கமர்ஷியல் மற்றும் இல்லாமல் டெக்னிக்கலாகவும் ஒரு படம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நிறைய பேருக்கு ஒரு முன்னோடியாக இருந்தது நம்ம சங்கர்னே சொல்லலாம். இவர் படங்களில் வர்ற டைலாக்ஸோட பேக் போனாக இருந்தது ரைட்டர் சுஜாதானும். அவர் இறந்ததுக்கு அப்புறம் இவருக்கு மவுசு போச்சுன்னு ஒரு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எந்திரன் படம் வரைக்கும் இவரோட வெற்றி ஒரு நல்ல நிலையில தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சுஜாதா இறந்ததுல இருந்து அவருக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியலையா, இல்ல அவருக்கு ஒரு பவர் குறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சான்னு தெரியலங்க. ஹிந்தி படமான 3 Idiots நம்ம தளபதியை வச்சு நண்பன்ற பேர்ல ரீமேக்கும் பண்ணியிருந்தாரு. அந்த படம் கொஞ்சம் நல்லா வரவேற்பு பெற்றிருந்தது. அதுக்கப்புறம் வந்த ஐ படமும் 2.0 படமும் பாக்ஸ் ஆபீஸ்ல நல்ல கலெக்ஷன் வந்திருந்தாலும் இது சங்கர் ஃபார்மேட்ல இல்லையே, கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குதுன்னு நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு கேப்ல உலகநாயகனை வச்சு இந்தியன் 2 படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதே டைம்ல ராம் சரண் வச்சு கேம் சேஞ்சர் படமும் சைட்ல தெலுங்குல பண்ணிக்கிட்டு இருந்தாரு. என்னடா ஒரே டைம்ல 2 சைக்கிள் ஓட்டுறாரு, கரெக்டா இருக்குமா அப்படின்னு பார்த்தா நம்ம சங்கர் தான். அவரால் முடியாது எதுவுமே இல்லை, அவர் பண்ணிடுவாருன்னு நினைச்ச ஆடியன்ஸுக்கு ஹார்ட் அட்டாக் கொடுக்குற விதமா அடுத்தடுத்து வந்த 2 படங்களும் தோல்வியை மட்டும்தான் கண்டிருக்கு. இதை பார்த்த நம்ம 2K ஆடியன்ஸும் அவ்வளவுதான் சங்கரோட நிலைமை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம சங்கர் நினைச்சா இந்தியன் சினிமாவே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு படம் கொடுக்க முடியும். இப்போ வேல்பாரின்னு ஒரு நாவலோட கதையோட ரைட்ஸை வாங்கி வச்ச நம்ம சங்கர் ஃபியூச்சர்ல அதை பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே இந்தியன் 3 படத்தோட ரிலீஸுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட கேஸ்டிங் மற்றும் ப்ரொடக்ஷன் யாரு தான் தெரியல. ஆனா சங்கரோட இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும். கண்டிப்பா அவரு கம்பேக்கும் கொடுப்பாரு. சோ எங்களோட சேர்த்து எத்தனை பேர் இந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க.